ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 224. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் 2.23 எனும் ஸ்லோக கருத்து ஆனது நமக்கான ஒரு வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ ஆத்மா, எந்த ஒரு ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாதது ஆகும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாதது ஆகும், நீரால் நனைக்கப்பட முடியாதது ஆகும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாதது ஆகும். கத்தி எனும் ஆயுதம், நெருப்பு ஆயுதம், மலை ஆயுதம், புயல் ஆயுதம் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது. நவீன காலத்தில் உபயோகப்படுத்தப்படும் நெருப்பு ஆயுதங்களைத் தவிர நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அந்த காலத்தில் இருந்தன என தெரிகின்றன. நவீன யுகத்தின் அணு ஆயுதங்களும் நெருப்பு ஆயுதங்களாக இனம் பிரிக்கப்படுகின்றன. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பௌதிய இயற்கையின் பஞ்ச பூதங்களின் அனைத்து பொருட்களை கொண்டும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டன. நெருப்பு ஆயுதங்கள் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டன. இவற்றை நவீன விஞ்ஞானம் தெரியாது. புயல் ஆயுதங்களை பற்றிய அறிவும் நவீன விஞ்ஞானிகளுக்கு கிடையாது. அத்தகைய எல்லா ஆயுதங்களையும் கொண்டும் எந்த ஒரு விஞ்ஞான கருவிகளின் மூலமாகவும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது, கொல்ல முடியாது. தனிப்பட்ட ஆத்மா அறியாமையினால் உருவானது எனவும் அதன் பின்னர் மாயையின் சக்தியால் கவரப்பட்டது எனவும் கூறக்கூடிய மாயாவதியினால் அஃது எவ்வாறு என்பதை விளக்க முடியாது. உன்னத ஆத்மாவில் இருந்து தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிப்பது அசாத்தியம் ஆகும். உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நித்தியமாகவே உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும். தனிப்பட்ட அணு ஆத்மா நித்தியமாகவே அணு ஆத்மா சனாதன என்பதால் அவர்கள் மாயையின் சக்தியால் கவரப்படக்கூடியவர்கள். இவ்வாறாக அவர்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் உறவிலிருந்து பிரிந்து விட்டார்கள். இது நெருப்பு பொறிகள் குணத்தால் நெருப்பினைப் போல இருந்தாலும் நெருப்பில் இருந்து வெளிப்பட்ட பின்னர் அணைந்து விடுவதை போன்றதாகும். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணனின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்கின்றன. பகவத்கீதையின் படியும் ஆத்மாவின் தன்மை அதுவே. எனவே மாயையில் இருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையில் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பது கிடையாது. இத்து அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த உபதேசங்களில் இருந்து தெளிவாகின்றது. பகவான் கிருஷ்ணர் இடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் முக்தி அடைந்தான் என்ற போதிலும் பகவான் கிருஷ்ணருடன் அவன் ஒன்றாகி விடவில்லை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதனின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.